மாமா டாடா மாமா அது ஐயோ ஊசி போட்ட அடுத்த நொடியில் அநியாயமாக பறிபோன பிஞ்சு உயிர். ஒரே மகனை பறிகொடுத்து கதறி துடித்த தாய். எங்களுக்கு நடந்த கொடுமை யாருக்கும் நடக்க கூடாது ஐயா, நடக்க கூடாது, நடக்க கூடாது. தென்காசி மாவட்டம் சங்கரன்கோவில் அடுத்த மலைப்பட்டியைச் சேர்ந்தவர் மகேந்திரன். இவரோட 4 வயது மகனான பொன்ராமன் என்ற சிறுவனுக்கு கழுத்துல கட்டியிருந்த நிலையில கடந்த 10ஆம் தேதி நெல்லை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டதா சொல்லப்படுது. இந்த நிலையில தான் நேற்று இரவு சிறுவனுக்கு ஸ்கேன் எடுக்க போயிருக்காங்க. அப்போதான் சிறுவனுக்கு லேப் டெக்னீசியன் ஒருத்தவர் ஊசி போட்டதா சொல்லப்படுது. ஊசி போட்ட அடுத்த நொடியே சிறுவன் பொன்ராமன் பரிதாபமா உயிரிழந்ததா சொல்லப்படுது. இதனை அறிந்த சிறுவனோட பெற்றோர் மற்றும் உறவினர்கள் மருத்துவக் கல்லூரி முதல்வர் அறை முன்பா திடீர்னு போராட்டத்துல ஈடுபட்டிருக்காங்க. சிறுவனோட அம்மா ஒப்பாரி வச்சு கண்ணீர் மல்க நீதி கேட்டு போராடியது பாக்குறவங்களை கண்கலங்க வச்சிருக்குது. மேலும் சிறுவனோட பாட்டி அழுதுட்டு இருந்த நிலையில திடீர்னு மயங்கி விழுந்திருக்காங்க. இந்த நிலையில தான் சம்பவ இடத்துக்கு வந்த போலீசார் போராட்டத்துல ஈடுபட்டவங்க கிட்ட பேச்சுவார்த்தை நடத்திருக்காங்க. மேலும் சம்பவம் தொடர்பா உரிய விசாரணை நடத்தி நடவடிக்கை எடுப்பதா போலீசார் தெரிவித்த நிலையில அங்க இருந்து கலந்து போயிருக்காங்க. இது ஒரு தரப்பின் தகவல் மட்டுமே. மற்றொரு தரப்பினரை தொடர்பு கொள்ள முயற்சித்து வருகிறோம். அவர்கள் விளக்கம் கொடுத்தால் அதனையும் வெளியிட்டு உண்மையை வெளிக்கொண்டு வருவோம் என்பதை உறுதியாக கூறுகிறோம். பொன்மாறன் என்னோட ஆய்மாமா மகன். கழுத்துல சின்னதா ஒரு கட்டி இருந்தது. இப்போ ஒரு 3 நாளா நாங்க சங்கரன் கோயில பாத்துக்கணும், லோக்கல்ல பாத்துக்கணும். அவங்க ஸ்கேன் எடுத்துட்டு எல்லாம் பாத்துட்டு சின்ன கட்டி தான் இருக்கு, நீங்க